இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஸ்கின் ஒயிட்டனிங் ஆயில் நம்ம பார்க்க போகிறோம். குங்குமாதி தைலம் மாதிரியே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 days டே 1லேருந்தே உங்களுக்கு நல்லாவே பளிச்சுன்னு பிரைட்டனிங்காக இருக்கும். ஒரு 3 daysல நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆமாங்க, இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ இயற்கையாகவே நம்மளோட கொலாஜன் லெவலை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா யங்காக வச்சுக்கும், க்ளோவாக வச்சுக்கும், ஸ்கின் லைட்டனிங் டெஃபினட்டாக கொடுக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஆயில் செய்கிறதுக்காக. அதில் வந்து ஒரு 5-6 செம்பருத்தி பூவை வந்து ஒரு சுத்து மட்டும் சும்மா போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் செய்கிறதுக்காக அடி கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஆயில் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் அர்பன் பொட்டானிக்ஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இல்லை 100% ஒரிஜினலாக இருக்கிற ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஸ்கின்னை கருக்கும். நிறைய பேர் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாலே ஸ்கின் கருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஆயில் வந்து ஃபேக்குன்னு அர்த்தம். ஸோ ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஆயில் இல்லைன்னா இந்த மாதிரி அர்பன் பொட்டானிக்ஸ் கொஞ்சம் நல்ல பிராண்ட், நம்பகமான பிராண்ட்லேருந்து வாங்கிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு பாதாம் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட கோகோனட் ஆயில் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். டெய்லி யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆல்மண்ட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை எப்போதுமே ஏஜிங்கே ஆகக்கூடாது, அவ்வளோ க்ளோவாக செம்ம பிரைட்டாக வச்சுக்கும். ஸோ இந்த 2 ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா செம்பருத்தி பூ, அதை வந்து போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேம்லேயே ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 10 to 15 minutes வந்து கொதிக்கட்டும். நல்லா அதோட சாறு இது எல்லாமே இறங்கி கலர் வந்து ரெட் கலரில் ஆகும். அந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா கருகிற மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து அப்படியே விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க. 2 times 3 times கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இதோட எண்ணெய் வந்து லைட் அப்படியே அந்த ரெட் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இதை வந்து வேறு ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஆலிவேரா ஜெல்லோட கண்டெய்னர் இருக்கா, அதில் நான் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு 1 month அந்த மாதிரி கூட கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும்னு கூட தேவையில்ல, வெளியிலே வச்சுருக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ரெட் கலரில் அந்த செம்பருத்தி கலரில் இருக்கும். இது வந்து நல்ல நம்மளோட கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஆயில். ஸ்கின்னை நல்ல எலாஸ்டிசிட்டியோடு வச்சுக்கும். இதை யார் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக சூப்பராக இதை யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஓவர் நைட் இது ஒரு மாய்ஸ்சரைசர், குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் எழுந்து வாஷ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகவே ஆகாது. அவ்வளோ க்ளோ, அவ்வளோ சப்பிளாக சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இதை யூஸ் பண்ணவே முடியாதான்னு கேட்காதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes இதை நீங்கள் மசாஜ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். 3 daysக்கு ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணலாம். பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்கின்னோடு அது அப்படியே செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 10 minutes விட்டுருங்க. உங்களோட ஸ்கின் டைப் பொறுத்து. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 5 minutes, நல்ல ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 minutes அந்த மாதிரி நீங்கள் விட்டுறலாம். அந்த பாதாம் ஆயில் இருக்க நல்ல க்ளோ கொடுக்கும். கோகோனட் ஆயில் நல்ல கிளென்ஸ் கொடுக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் இருக்கும். எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலுமே இது வந்து சூப்பராக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். ஸ்கின்னு வந்து டே பை டே லைட்டன் ஆகிட்டே இருக்கும். இதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு 3 daysலேருந்தே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கும் டாடா பை பாய், தேங்க்யூ.